Hey iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. ஹிட்டான ஒரு படத்தோட பார்ட் 2 வரப்போகுது அப்படினாலே பக்கோன்னு இருக்கிற இந்த காலகட்டத்துல புதுசா ட்ரை பண்றோம்னு நம்ம சியான் விக்ரம் நடிப்புல உருவான ஒரு படத்தோட பார்ட் 1 ரிலீஸ் பண்ணாம டைரக்டாவே அந்த படத்தோட பார்ட் 2 இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. அந்த படம் எப்படி இருக்கு, எதை பத்தி பேசி இருக்கு, இந்த புது முயற்சி கை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மூவி ரிவ்யூ. பார்க்க போற படம் வீர தீர சூரன். இந்த வீர தீர சூரன் படத்தோட கதை என்னன்னா, தாம் பாட்டுக்கு ஒரு சின்ன பொட்டி கடையை நடத்திக்கிட்டு தன்னோட குடும்பம் குட்டியோட சிவனேன்னு வாழ்ந்துட்டு வராரு ஹீரோ விக்ரம். அந்த ஊரோட எஸ்பியான எஸ்ஜே சூர்யா முன்பகை காரணமா அதே ஊர்ல இருக்கிற பெரிய தலைக்கட்டான பெரியவர் அண்ட் அவரோட மகன் சுராஜ என்கவுண்டர் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வாய்ப்பா ஒரு லேடி மிஸ்ஸிங் கேஸ் வர அதையே சாக்கா வச்சு அன்னைக்கு நைட்டே அவங்கள என்கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எஸ்பி தங்களை என்கவுண்டர் பண்ற முன்னாடி எஸ்பியை நாம போட்டு தள்ளிடணும்னு முடிவு பண்றாங்க பெரியவரும் அவரோட மகனும். அதுக்கு உதவி கேட்டு கெட்டவனா இருந்து திருந்தி வாழற விக்ரம இந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, விக்ரம் உதவி செஞ்சாரா இல்லையா, யாரு யார கொன்னாங்க அப்படிங்கறது தான் வீர தீர சூரன் படத்தோட கதை. இந்த படத்தோட காஸ்டிங் பத்தி பேசுறப்ப முதல்ல விக்ரம பத்தி பேசணும். மனுஷன் வேற லெவல்ல பின்னி பெடல் எடுத்திருக்காரு. எப்பா உங்களுக்கெல்லாம் வயசே ஆகாதான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவ்வளோ யங் அண்ட் ஃபிட்டா இருக்காரு. குறிப்பா வெறும் ட்ரௌசரை மட்டும் போட்டுக்கிட்டு வர்ற அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல எல்லாம் சியான் சியான் தான் நிரூபிச்சிருக்காரு. அடுத்து எஸ்பியா நடிச்சிருக்கிற எஸ்ஜே சூர்யா. அவரு இன்டர்வியூல எல்லாம் சொன்ன மாதிரி நிறைய தடவை ஸ்டூல் போட்டு டைரக்டர் எஸ்யூ அருண்குமார் நடிப்பை கம்மி பண்ண சொல்லியிருக்காரு போல. அதனால ஒரு புதுவிதமான சட்டிலான ஆக்டிங் பண்ண எஸ்ஜே சூர்யாவை இந்த படத்துல பார்க்க முடிஞ்சது. இந்த சட்டில் ஆக்டிங்லயும் மனுஷன் பிச்சு உதறி இருக்காரு. அடுத்து மலையாள நடிகர் சுராஜ். இதுதான் அவர் நடிக்கிற முதல் நேரடி தமிழ் படம். நடிப்பெல்லாம் மனுஷன் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனா படத்துல இவரையே டப்பிங் பேச வச்சிருக்காங்க போல. அதை பார்க்க மதுரைக்காரன் பேசுற மாதிரி இல்லாம மதுரையில டீ கடை வச்சிருக்கிற சேட்டா பேசுற மாதிரி இருக்கு. அதனால அந்த கேரக்டர் நமக்கு பெருசா ஒட்டல. துஷாரா விஜயன். இந்த கதைக்கு அவங்களோட போர்ஷன் தேவையே இல்லை அப்படின்னாலும் தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன இடங்கள்லையும் ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ணி படம் பார்க்குறவங்க மனசுல நின்னுடுறாங்க. இந்த படத்தோட பிளஸ்கள் என்னன்னா, முதல் பிளஸ் ஜிவி பிரகாஷோட மியூசிக். கிட்டத்தட்ட அசுரன் படத்துக்கு போட்டது மாதிரியான மிரட்டலான மியூசிக் போட்டிருக்காரு. அதுதான் இந்த படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கு. ரெண்டாவது பிளஸ் தேனி ஈஸ்வரோட கேமரா ஒர்க். இந்த படம் ஒரே நைட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறப்ப அதை நல்லதனமா படமாக்குறது கேமராமேனுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் தாங்க. அதை மனுஷன் வேற லெவல்ல ஹேண்டில் பண்ணியிருக்காரு. குறிப்பா லைட்டிங்லையும் கலர் டோன்லையும் ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காரு. மூணாவது பிளஸ் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர அந்த 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட் சீன். நம்ம தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் லென்த்தியான சிங்கிள் ஷாட் சீன் பண்ணதில்லை. பட் இதுல அந்த சிங்கிள் ஷாட் சீனோட ரைட்டிங்கா இருக்கட்டும், ஸ்டேஜிங்கா இருக்கட்டும் வேற லெவலுங்க. ஒட்டுமொத்த டீமும் அந்த ஒரு ஷாட்க்கு ரொம்பவே அதிகமான உழைப்பை கொட்டி இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நாலாவது பிளஸ் பார்ட் 2 முதல்ல ரிலீஸ் பண்ண அந்த ஐடியா. ஒவ்வொருத்தரும் யாரு என்னென்னலாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள போகாம படத்தோட முதல் ஃப்ரேம்ல இருந்தே கதையை சொல்ல ஆரம்பிச்ச விதமும், ஒரு கேரக்டர் வர்றப்ப அது யாரா இருக்கும், அவன் நல்லவனா கெட்டவனான்னு நாமளே யூகிச்சு தெரிஞ்சுக்கிற விதமா பண்ணினதும் நம்மள படத்து கூட ஒன்றை வச்சிடுது. அஞ்சாவது பிளஸ் பழைய சியான் பாட்டை இந்த படத்துல பிளேஸ் பண்ணது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபைட்ல நம்ம சியான் விக்ரமோட பழைய மாஸ் பாட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. அது எந்த பாட்டுன்னு நான் சொல்லல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்பவே நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சு.
இப்போ இந்த படத்தோட மைனஸ்க்கு வருவோம். முதல் மைனஸ் படத்தோட நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே. நல்ல சூடு பிடிச்சு ஹை மொமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு டக்குன்னு ஃப்ளாஷ்பேக்னு ஹீரோ ஹீரோயின் லவ் போர்ஷன் கல்யாணம் எல்லாம் வருது. அது கொஞ்சம் கடுப்பை கிளப்பிடுச்சு. ரெண்டாவது மைனஸ், யதார்த்தமா பண்ண வைக்கிறேன்னு எல்லாரையும் டைரக்டர் எஸ்.யு. அருண்குமார் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டாரு போல. எல்லாரும் ரொம்ப சட்டிலாவே இருக்காங்க. அது ஒரு தொய்வை கொடுக்குது. மூணாவது மைனஸ், இழுபறியான ஃப்ளாஷ்பேக். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா வேகமாக போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அப்படியே படத்தை டவுன் பண்ணி விட்டுடுது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல கடைசி 30 நிமிஷம் தீயா இருக்கு. நாலாவது மைனஸ், லாஜிக் மிஸ். இப்பெல்லாம் கமர்ஷியல் படங்களுக்கு லாஜிக் தேவையில்லைங்கிறத இப்போ வர படங்களும் சரி, அதை ரிவ்யூ பண்ணுற ரிவ்யூவர்ஸும் சரி ஈஸியாக நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. பட் அது நல்ல ஒரு சினிமாவுக்கு அழகில்லை. ஒட்டுமொத்தமா இந்த வீர தீர சூரன் படத்தை பத்தி சொல்லணும்னா மற்ற ஆடியன்ஸ்க்கு எப்படியோ தெரியல, ஆனா ரொம்ப நாளா விக்ரமோட கம்பேக்காக காத்துட்டு இருந்த விக்ரம் ஃபேன்ஸ் கண்டிப்பா காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன், ராமா ஐயா அப்படியே ஈஸ்வரா. சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீர தீர சூரன் படத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டங்குன்னு தட்டிடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye bye.